ஏ பண்டி, என்னது இது? பிரின்சிபல் மேம் நம்மளையெல்லாம் போக விடாம நிக்க சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் டெய்லி சைக்கிளில் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? சைக்கிளில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக போகணும். அது மட்டும் இல்லை, ரோட்டில் வந்து ஒரு ஓரமாக போகணும். என்ன புரியுதா? ஓகே மேம், நாங்க எல்லாரும் ரொம்ப ஸ்லோவா தான் மேம் சைக்கிள் ஓட்டுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது கடை பார்த்தீங்கன்னா சைக்கிளை நிறுத்தி அங்கே வாங்கி சாப்பிட்றதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரின்சிபல் மேம் முன்னாடி ஸ்லோவாவே போவோம், இல்லாட்டி அவ்வளோதான், நிறுத்தி சைக்கிளை வாங்கி வச்சுக்குவாங்க. என்ன மேம் இது, இவ்வளோ சொல்லி கூட இவங்க எல்லாரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க? இல்லை மேம், அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக தான் மேம் போயிட்டு இருக்காங்க. ரோஸ் பாத்தியா, இப்படி போறதையே அவங்க ஃபாஸ்டா போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு மற்றவங்க மாதிரி வேகமா சைக்கிள் ஓட்ட தெரியாதே. பப்ளி, என்னம்மா இது, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா இல்லையா? மேம், எனக்கு ஓரளவுக்கு ஓட்ட தெரியும் மேம். பண்டி, நான்சி, வெயிட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ், எனக்கு வேற சைக்கிள் நல்லாவே ஓட்ட தெரியாது. இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஏன் தான் சைக்கிளில் வர அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. நாளைக்கு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நான் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஓகே கீதா மேம், எனக்கு லேட் ஆச்சு, நீங்கள் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி எல்லா டோரையும் லாக் பண்ண சொல்லிட்டு கிளம்புங்க. ஓகே மேம், நீங்கள் போங்க, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேம். வாட்ச்மேன், வாட்ச்மேன், பிரின்சிபல் கிளம்பிட்டாங்க, நீங்கள் எல்லா கிளாஸ் ரூமையும் லாக் பண்ணிடுங்க. அப்படியே மெயின் கேட்டையும் லாக் பண்ணிடுங்க. வாட்ச்மேன் எங்கே போனாருன்னு தெரியல. வாட் இஸ் திஸ் லோட்டஸ்? பிரின்சிபல் மேம் தான் சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாரும் இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. என்னது இது? லில்லி லோட்டஸ் யாரும் வீட்டுக்கு போகாம இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏ லில்லி லோட்டஸ், என்னது இது? கீதா மேம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு போற வழியில எங்கேயும் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லா 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 லா, எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த ரோடு இவ்வளவு மோசமா இருக்கு, முதல்ல நம்ம பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி ரோடு போட சொல்லணும்னா. கமான் சிண்டு, இந்த மாதிரி பப்ளிக் ரோடெல்லாம் நம்ம பிரின்சிபல் மேம் எப்படி போடுவாங்க? சரி கைஸ், எல்லாரும் எதுக்காக இங்கே சைக்கிளை நிறுத்திட்டு இருக்கீங்க? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? இங்கே ஒரு பெரிய மாநாடே நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்டி, இன்னைக்கு என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? சொல்றேன், லில்லி தான் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அங்க பின்னாடி பாரு, புஷ்பா, ரெட் வெல்வெட், பப்ளி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வரட்டும், அப்புறமா என்ன பிளான்னு சொல்றேன். ஏ பண்டி, கிளைமேட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல, எனக்கு வீட்டுக்கு போறக்கே மனசுல தெரியுமா? பண்டி அண்ணா, இங்க பக்கத்துல ஒரு பஜ்ஜி கடை இருக்குண்ணா, அங்க போய் எல்லாரும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும்ண்ணா இந்த கிளைமேட்க்கு. கமான் கைஸ், அந்த பஜ்ஜி கடையில எப்பவுமே பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது தானே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சைக்கிள் ரேஸ் வைக்கலாமா? இல்லாட்டி வேற ஏதாவது விளையாண்டுட்டு லேட்டா வீட்டுக்கு போலாம்ல? எப்படி நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே. ஐயோ அம்மா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு உங்க அளவுக்கு வேகமா சைக்கிள் ஓட்டவே தெரியல. இங்க பாருங்க. ஏ பப்ளி, உனக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியலனா இப்படி வந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்க. நீ பேசாம சைக்கிள்ல வராம ஸ்கூல் பஸ்ல வரலாம்ல பப்ளி. சாரி ரெட் வெல்வெட், நான் தெரியாம இடிச்சிட்டேன். என்னப்பா பண்றது, நீங்க எல்லாரும் ஜாலியா சைக்கிள்ல வர்றீங்க, அதனால நானும் எங்க அம்மா கிட்ட கேட்டு ஆசையா சைக்கிள் வாங்கிட்டேன். சரி போதும், எல்லாரும் இப்ப நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரான சைக்கிள் ரேஸ் வைக்க போறோம். அந்த சைக்கிள் ரேஸ்ல வின் பண்றவங்களுக்கு செமையா ஒரு கிஃப்ட்டும் நான் கொடுக்க போறேன். ஹை பண்டி அண்ணா, நான் கண்டிப்பா வரேண்ணா, நான் தான் சைக்கிள் ரேஸ்ல வின் பண்ணுவேன் பாருங்க. பண்டி, இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லி சைக்கிள் வாங்கியிருக்கேன், நானும் கலந்துக்கிறேன். ஓகே பண்டி, பட் ஒன் கண்டிஷன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சைக்கிள் ஓட்டுவோம். உங்களுக்கு ஓகேனா நாங்க சைக்கிள் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். என்னது சைக்கிள் ரேஸ் வைக்கிறீங்களா? எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் ஜெயிப்பேனான்னு தெரியலையே. ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி வைக்கலாம்? நானே சூஸ் பண்றேன். சிண்டு, டிம்பிள், பப்ளி, நான்சி, நீங்க 4 பேரும் சேர்ந்து போட்டி போடுங்க. ஏ பண்டி, இந்த சின்ன பசங்களோட நான் கலந்துக்கணுமா? நான்லாம் கலந்துக்க மாட்டேன். அவங்க 3 பேரும் முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டி போடட்டும். டேய் சிண்டு, ஸ்டார்ட் பண்ணுடா. ரெடி ஸ்டெடி கோ. ஏய், நான் முன்னாடி போக போறேன். ஐயோ பண்டி, இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, சைக்கிளே ஓட்ட முடியல. ஐயோ அம்மா. ஐயோ பண்டி, உண்மையாவே இந்த ரோடு ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, ரோடெல்லாம் ஒன்றும் மோசமா இல்ல, அந்த அக்கா டக்குன்னு வேகமா எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் எப்படி ஓட்டுறேன் பாருங்க. ஐயோ அம்மா. நீ சொன்னது கரெக்ட் தான், இதுக்கு மேல ரேஸ இந்த ரோட்ல கண்டினியூ பண்ண முடியாது. இந்த ஏரியாலயே வச்சு நல்லா இருக்கிற ரோடு எது தெரியுமா? நம்ம ஸ்கூல் ரோடு தான். ஏ பண்டி, நம்ம பிரின்சிபல் மேம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடைசியில நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து சைக்கிள் ரேஸ் வைக்க போறோமா? நம்ம பிரின்சிபல் மேம் மட்டும் இத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் பண்டி, இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளே ஓட்ட முடியாது. ஐயோ நான்சி அக்கா, நம்ம எல்லாரும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பணும்ல, அப்பவே அவங்க கிளம்பிட்டாங்கக்கா. நம்ம ஸ்கூல் கேட்டை கூட பூட்டிட்டாங்க பாருங்க. நம்ம ஸ்கூல்ல யாருமே இல்லக்கா, ப்ளீஸ்க்கா இங்கேயே வைக்கலாம்க்கா. ஆமா நான்சி, நான் தானே கடைசியா சைக்கிள் எடுத்தேன், எனக்கு அப்புறம் தான் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணுங்க, வாட்ச்மேன் பார்த்தாருன்னு வெச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல உங்க இஷ்டம். கம் ஆன் गाइस, நம்ம 10 மினிட்ஸ்ல ரேஸ் முடிச்சிடுவோம்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சிண்டுக்கு நான்சிக்கு நடக்க போகுது. ரெடி ஸ்டெடி
கோ. நான்சி அக்கா என்னக்கா இது இவ்ளோ ஸ்லோவா வந்துட்டு இருக்கீங்க? டேய் சிண்டு, நான் எப்ப இருந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சைக்கிள் ரேஸ்ல என்ன ஜெயிக்கவே முடியாது. டேய் சிண்டு, நீ தேவையில்லாம நான்சிய உசுப்பேத்தி கடைசியில அவ வேகமா போய் கீழே விழுந்துட்டா. ஆனா கீழேயே விழுந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சது நம்ம நான்சி தான். பண்டி அண்ணா, உங்களுக்கு தெரியுமா அந்த அக்கா என்ன சைக்கிள்ல இடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. நீங்க கண்டிப்பா இன்னொரு ரவுண்டு வச்சுதான்னா ஆகணும். அந்த அக்கா நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் சிண்டு, ஏன்டா இப்படி போய் சொல்ற? நான் எங்கடா உன்னை இடிச்சேன்? தோத்து போனோனே நான் இடிச்சிட்டேன்னு போய் சொல்றியா? பண்டி பண்டி, செகண்ட் ரவுண்டுக்கெல்லாம் ஒத்துக்காத பண்டி. அடுத்தது நான்சி லில்லி லோட்டஸ் கூட போட்டி போட போறா. கம் ஆன் கோ. ஓ மை காட், நான் அப்பவே சொன்னேன்ல, ரெண்டு பேத்தை வச்சு பிரஸ் பண்ணவே முடியல. அங்க பாரு. ஓ மை காட். ஐயோ பாவம், லில்லி அக்கா லோட்டஸ் அக்கா விழுந்துட்டாங்கண்ணா. ஐயோ லில்லி லோட்டஸ் என்னாச்சுப்பா? பார்த்து கேர்ஃபுல்லா எந்திரிங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பண்டி, நாங்க சைக்கிள்ல வேகமா வந்ததால கீழே விழுந்துட்டோம். பண்டி அண்ணா, எல்லாம் நான்சி அக்காவால தான். அந்த அக்கா போறப்ப இடிச்சிட்டு போயிருப்பாங்கண்ணா. என்னையும் இப்படிதான் இடிச்சிட்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. டே சிண்டு, நீ தோத்துட்டேங்கறக்காக சும்மா நான்சி மேல ஏதாவது பழிய போட்டுட்டு இருக்காதடா. அவ ஒண்ணு அவங்கள இடிக்கவே இல்ல தெரியுமா? ஓகே, லில்லி லோட்டஸ் கூடயும் நான்சி ஜெயிச்சதால இப்ப நான்சி பப்ளி கூட போட்டி போட போறா. ஓகே நான்சி, ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஸ்டெடி கோ. ஐயோ, இந்த நான்சி சிண்டுவையே ஜெயிச்சிட்டா. பப்ளிய வெள்ள ஈஸியா ஜெயிச்சிடுவா. அங்க பாருங்க எப்படி முன்னாடி போயிட்டான்னு. என்னது இது? சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுவான்னு பார்த்தா பயங்கர வெறித்தனமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை என்னையே ஜெயிச்சிருவாளோ? கண்டிப்பா அந்த அக்கா உங்களையே ஜெயிக்க தான் போறாங்க. அடுத்தது நீங்க அந்த அக்காவோட தானே போட்டி போட போறீங்க. போங்க டே போங்க. சிண்டு இருடா. அடுத்தது நான்சி ரெட் வெல்வெட் கூட போட்டி போடணும். என்ன ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன் பண்டி. எப்படி நான் தான் ஜெயிப்பேன். ஏய் நான்சி நான்சி, ப்ளீஸ் பா, எனக்கு விட்டு கொடுக்கறியா? எனக்கு இந்த சைக்கிள் ரேஸ்ல வின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏய் ரெட் வெல்வெட், என்னது இது? போட்டியில எல்லாம் விட்டு கொடுக்க சொல்ற? நானே உனக்கு விட்டு கொடுத்தாலும் உன்னால பண்டியை ஜெயிக்க முடியாது. அதனால நீ பேசாம ஏ இரு. ரெட் வெல்வெட், ரெண்டு பேரும் ஒரே லைன்ல நிக்கணும்னு சொன்னேன்ல. நீ போய் நான்சி பக்கத்துல நில்லு. நான்சி இல்லாட்டி நீ கொஞ்சம் முன்னாடி வா நான்சி. ரெண்டு பேரும் ஒரே லைன்ல இருந்தா தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே பண்டி, நாங்க ரெண்டு பேரும் ரெடியா தான் இருக்கோம். இப்ப ரெடி ஸ்டெடி கோ சொல்லு. ரெட் வெல்வெட் அக்கா, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா நான்சி அக்காவை ஜெயிச்சிடலாம்க்கா. வேகமா போங்க. பாத்தறலாம் சிண்டு. ஓகே, இப்ப செமி ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரெட் வெல்வெட்க்கும் நான்சிக்கும் நடுவுல. கம் ஆன், ரெடி ஸ்டெடி கோ. கம் ஆன் நான்சி, ஃபாஸ்டா போ. டேய் சிண்டு, என்னடா இது? நான்சி மின்னல் வேகத்துல போய் ஜெயிச்சிட்டா. எப்படா அவ ரெட் வெல்வெட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு போனா? சுத்தமா தெரியலடா. நான்சி அக்கா, நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்கல்ல. ஆனா கண்டிப்பா எங்க பண்டி அண்ணாவை மட்டும் ஜெயிக்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, இந்த ஃபைனல் ரவுண்ட்ல பண்டி அண்ணா தான் ஜெயிப்பாரு. அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. ஏ பண்டி, இந்த போட்டி நடக்கும்போது கூட ரோஸ் பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? ரோஸை கீழே இறக்கி விடு பண்டி. அதெல்லாம் ஒண்ணும் தேவைப்படாது நான்சி. நான் ரோஸை பின்னாடி வச்சுட்டே கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு. டேய் சிண்டு, நீ இப்ப ரெடி ஸ்டெடி கோ சொல்லுடா. ஐயோ, இந்த போட்டி பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு என்னமோ நான்சி தான் ஜெயிப்பான்னு தோணுது. ஓகே, ஃபைனல் ரவுண்ட். ரெடி ஸ்டெடி. ஏ பண்டி பண்டி, சீட்டிங் பண்ணாத, சீட்டிங் பண்ணாத. அவன் கோ சொல்றதுக்கு முன்னாடி நீ போய்ட்ட, பின்னாடி போய் நில்லு. அண்ணா வெயிட் பண்ணி கோ சொன்னதுக்கு அப்புறம் போங்கண்ணா. ரெடி ஸ்டெடி கோ. அண்ணா பண்டி அண்ணா வேகமா போங்க. நான்சி அக்காவை எப்படியே ஜெயிச்சிருங்க. ஏ சூப்பர், பண்டி அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. நான்சி அக்கா பாத்தீங்களா, பண்டி அண்ணா ஜெயிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பண்டி வந்து முன்னாடியே போயிட்டான். இன்னொரு ரவுண்ட் வச்சாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன நான்சி அக்கா, நான் தோத்தப்ப இன்னொரு ரவுண்டு வைக்கலாம்னு சொன்னப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க தோத்தப்ப இன்னொரு ரவுண்டு வைக்கலாம்னு சொல்றீங்க. பண்டி அண்ணா இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்கண்ணா. நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. டேய் சிண்டு, நீ எதுக்குடா கவலைப்படுற? ஒரு ரவுண்ட் இல்ல 10 ரவுண்டு வச்சாலும் சரி, நானும் ரோஸும் தான் ஜெயிக்க போறோம். நான்சி எத்தனை ரவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். டேய் சிண்டு, நீ ரெடி ஸ்டெடி கோ சொல்லுடா. ஓகே அக்கா, இதுதான் ஃபைனல் ரவுண்ட். ரெடி ஸ்டெடி கோ. கம் ஆன் நான்சி, எப்படியாவது ஜெயிச்சிடு. ஐயோ பண்டி அண்ணா, என்னடா இது? வண்டி இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. வேகமா போங்க. ஐ சூப்பர், பண்டி அண்ணா ஜெயிச்சிட்டாரு. ஏய் என்னது இது? நான்சி தான முன்னாடி போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏ ரெட் வெல்வெட், நீ பாத்தியா? எப்பப்பா வந்து பண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போனா? பண்டி அண்ணா விடாதீங்க விடாதீங்க. வேகமா அழுத்துங்க, நான் முன்னாடி போங்க. ஐயோ, என்னால அழுத்தவே முடியல. பண்டி எப்படி ரோஸையே வச்சுட்டு இவ்வளவு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருக்கா? ஏ ரோஸ், கெட்டியா புடிச்சுக்கோ. நான் சைக்கிளை வேகமா ஓட்ட போறேன். எப்படியாவது இன்னைக்கு ஓ ஜெயிச்சாகணும். மை காட், என்னது இது? ஸ்கூல் முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நான்சி, 3 ரவுண்டு வச்சு பார்த்தாச்சு. இப்பவாது ஒத்துக்கிறியா நாங்க தான் ஜெயிச்சோன்னு? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டூடெண்ட்ஸ், சைக்கிளை முதல்ல நிறுத்துங்க. கீழே இறங்கி வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் முன்னாடி? மை காட் லிலி, வேகமா சைக்கிள் ஓட்டி எஸ்கேப் ஆயிரலாம். ஐயோ போச்சு, பிரின்சிபல் மேம் ஸ்கூல்ல தான் இருக்காங்களா? அப்படியே போயிட வேண்டியதுதான். பிரின்சிபல் மேம் மட்டும் பார்த்தாங்க, நான் அவ்வளவுதான். ஐயோ பண்டி, பிரின்சிபல் மேம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். மேம் மேம், அது வந்து நாங்க ஸ்கூல்ல புக் மறந்து
வச்சிட்டோம் மேம். அதான் மேம் எடுக்க வந்தோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து சைக்கிள் ரேஸ் வச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். மேம் மேம் we are really very sorry மேம். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மேம். உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் பேர் பண்டி தானே? 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் தானே? உன்னோட பேர் என்ன? மேம் என்னோட பேர் வந்து ஆல்வின் மேம். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல படிக்கிறேன் மேம். 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறியா? 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு பெரிய பசங்களோட சேர்ந்து ரேஸ் வச்சுக்கிட்டு இருக்க. மேம் என்னோட பேரு நான்சி மேம். நானும் 5B தான் மேம். we are really very sorry மேம். இனிமேல் கண்டிப்பா பண்ண மாட்டோம் மேம். நீங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பண்டி, நான்சி, நீங்க 2 பேரும் 5B, ஆல்வின் 3rd C. நாளைக்கு உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட பேசி நான் முடிவெடுத்துக்கிறேன். நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. நான்சி அக்கா, பண்டி அண்ணா, பிரின்சிபல் மேம் கேட்டாங்கன்னா இப்படித்தான் உண்மையான பேரை சொல்லி வைப்பீங்களா? இப்படி இருந்தா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுண்ணா.